மூசாவுடைய தாயிடமிருந்து பாடம் படிப்போம் வாருங்கள். மூசாவுடைய தாய் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். எப்படிப்பட்ட காலம்! ஃபிரௌன் கொடுங்கோலன் ஆண் குழந்தைகள் பிறந்தால் கையால் அறுத்து தூக்கி எறிந்தான் பனி இஸ்ரவேலர்களுடைய குழந்தைகளை. மூசாவுடைய தாய் பயந்தார்கள், இந்த குழந்தையை ஃபிரௌன் கண்டுவிட்டால் கொன்று விடுவானே. இறைவன் சொன்னான், மூசாவுடைய தாயை முடிந்தால் அந்த குழந்தைக்கு உணவை கொடு, இல்லை என்றால் ஆற்றிலே கொண்டு போய் விட்டு விடு. அவ்வளவுதான், நான் சொல்கிறேன் செய், எதிர்காலத்தை நான் முடிவு செய்கிறேன், நீ செயல்பட, அவ்வளவுதான். என்ன செய்வேன் தெரியுமா? நீ ஆற்றிலே விட்டால் இந்த குழந்தையை உன்னுடைய கரத்திலே மீண்டும் நான் கொண்டு வருவேன். எப்படி? இறைத்தூதர் மூசாவாக. ஆற்றிலே விட்டார்கள். இறைவன் சொன்னான், அவன் பார்த்துக் கொள்வான் எதிர்காலத்தை, இந்த மூசாவுடைய எதிர்காலத்தை என்று. அந்த குழந்தை கரை ஒதுங்கியது எங்கே? ஃபிரௌன் எந்த குழந்தை கையில் கிடைத்தால் அறுத்து விடுவான் என்று பயந்தார்களோ அந்த ஃபிரௌனுடைய அரண்மனையுடைய வாயிலில் எடுத்தார்கள். ஃபிரௌனுடைய மனைவி அழகாக இருக்கிறதை இதை வளர்த்து விடுவோம் என்று முடிவெடுத்தார்கள். ஃபிரௌன் அதை அந்த குழந்தைக்கு உணவை கொடுப்பதற்கு பெண்களை தேடினான். மூசாவுடைய தாய் அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். அவர்களுடைய கரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒப்படைக்கப்பட்டார்கள். இறைவன் சொன்னான், திருப்பி கொண்டு வருவேன். எப்படி ஒப்படைக்கப்பட்டார்கள்? இறைத்தூதர் மூசாவாக. மூசாவுடைய தாய் பயந்தார்களா எதிர்காலத்தை?